பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க அத்தை. இப்ப வந்துட்டு போனவங்க யாரு? சொல்லுங்க மாமா. அக்கா, நீங்களாவது சொல்லுங்க. தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்க. எவ்வளோமா? 30 ரூபா. 30 ரூபாயா? விலையை ஏத்திட்டீங்களா திருப்பி? உங்களுக்காண்டி கரண்ட் பில் ஓடாமையா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, உங்ககிட்ட பேச முடியுமா? ஐயோ, உங்ககிட்டயும் பேச முடியாது, அந்த ஆட்டோக்காரங்கிட்டயும் பேச முடியாது. அவனை கேட்டா பெட்ரோல் விலை ஏறிடுச்சுங்கிறான். ஐயய்ய, நீ நட. நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டுல ஆள் இல்லாம எல்லாரும் டவுன்லயும் மெட்ராஸ்லயும் வெளிநாட்டுலயும் போய் குடியேறிடுறாங்க. வீடெல்லாம் அனாதையா கிடக்கு. ஜோதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் அப்பா குடும்பம் தான் 3 தலைமுறையா பரம்பரை வீட்டுல வாழ்ந்து வம்சத்தை உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, நானும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக போறதில்ல. நம்ம வீட்டுல தான் வாழ போறேன். ஆமா, அப்போ வீட்டோட மாப்பிள்ளை பார்க்க சொல்றியா? ஏன் கிடைக்க மாட்டேனா? கிடப்பாங்க. ஆனா கொஞ்சம் மக்கா இருப்பாங்க, பரவாயில்லையா? ஆம்பளை மக்கா இருந்ததான் வீட்டுல பொம்பளை ராஜ்யம் நடத்த முடியும். ஒரு நல்ல மக்கு மாப்பிளைய பாரு பாட்டி. வா, உங்க அப்பா கிட்ட சொல்றேன். வா, மக்கு மாப்பிள்ளை வேணுமா உனக்கு? வா. தானா, தனோ, என்னம்மா? தனோ, என்ன ஆச்சு? அம்மா, இந்த வீடு போயிடுச்சுமா. இந்த வீடு போயிடுச்சு. என்ன தானே சொல்ற? அப்பா, என்னாச்சுப்பா? அம்மா என்ன சொல்றாங்க? பேசுங்கப்பா. அத்தான் ஆபீஸ்ல இருந்து லாயர்ஸ் வந்திருந்தாங்க. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண போறாங்களா? நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வீட்டை ஜப்தி பண்ண போறாங்க. ஒரு மாசத்துக்குள்ள பணம் கட்டலன்னா வீட்டை ஏலத்துக்கு விட்டு அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்ம கையில கொடுப்பாங்களா? நம்ம வீடு நம்ம கைவிட்டு போச்சு ஜோதி, கைவிட்டு போச்சு.
உங்களுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை போயிருச்சா? இல்ல நான் நடுத்தருவுல நிறுத்திடுவேன் பயப்படுறீங்களா? நான் இன்னும் செத்து போகல. இந்த உடம்புல சக்தி இருக்கு. உங்க எல்லாரையும் காப்பாத்துவேன். கஷ்டப்பட்டு உழைச்சி காப்பாத்துவேன். இனிமே இங்க அழற சத்தம் கேட்க கூடாது. உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கங்க. நாளைக்கு 4 மணிக்கு நாம இந்த வீட்டை விட்டு புறப்படுறோம். எங்க போற மாப்பிள்ள? எங்கேயோ போறோம். உங்க மேல நம்பிக்கை இல்லாம இந்த கேள்வியை கேட்கல. நாம 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம். அதுங்களை கௌரவமான இடத்துல இருக்க வச்சாதானே நாளைக்கு அவங்கள கரை சேர்க்க முடியும். வாழ்க்கையில இந்த வீட்டை தாண்டி உலகத்துல எந்த கௌரவமான இடமும் எனக்கு தெரியாது. என்ன வார்த்தை மாப்பிள்ள நீங்க சொல்றீங்க? என் வீடு இல்லையா? என் வீடுங்கிறது உங்க வீடு இல்லையா? உங்க எல்லாத்தையும் தவிர இந்த உலகத்துல எனக்கு யார் இருக்கா மாப்பிள்ள? ஒரு நிமிஷம் ஓய்வு கிடைச்சாலும் என் மகளையும் பேத்தியையும் பார்க்க ஓடி ஓடி வந்துருவேன்னு இத்தனை நாள் உங்களுக்காக வந்தேன். இப்போ எனக்காக நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வரணும், தங்கி இருக்கணும். கோர்ட்டு கொடுக்கிற 1 மாச டைம்ல பணத்தை எப்படியாவது புரட்டி இந்த வீட்டை மீட்டுடுவோம். கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. என்ன உங்க மாமியார நினைச்சீங்கன்னா என் வீட்டுக்கு வர்றது கௌரவ குறைச்சலா இருக்கும். என்ன உங்க தாயா நினைச்சீங்கன்னா எங்க வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள. வழங்கும் பிரிவோம் சந்திப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். புதுப்பொலிவுடன் புதிய அரங்கில் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? பெட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு போகணும்னு விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. என்னங்க, வேரோட மரம் சாயிரப்போ கிளையில கூடு கட்டி இருக்கிற பறவைக்கு என்ன பிரச்சனை? பறந்து அடுத்த மரத்துக்கு போயிட வேண்டியது தானே? இப்ப நீ என்ன சொல்ல வர? எனக்கு இதான் நல்ல சமயம். என் சித்தப்பா மகளுக்கு சீமந்தம் கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பொருளெல்லாம் அழுகிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம். என்ன பொறப்படி நீ? இன்னைக்கு என் குடும்ப தரமட்டமா அடையிறதுக்கு காரணம் நீ. ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்த மூளையை கழுவி பிசினஸ் ஆரம்பிக்க வச்சு, கடன் வாங்க வச்சு, திருட வச்சு, உன் ஃப்ராடு தனத்தால என்னை அப்பா அசிங்கப்படுத்தி என்னை பத்தி பேசினாலே அறிவுறுப்பா இருக்க. போயிடு போயிடு, நீ கண்ணு மட்டும் நிக்காத. நான் போக மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ண? நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்ச. என் புருஷன் கௌரவமா உயர்ந்த அந்தஸ்துல இருக்கணும்னு நினைச்ச தப்பா? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல, போ. சரி, நான் தான் புத்தி கெட்டு போய் ஏதோ சொன்னேன். உங்க அறிவு எங்க போச்சு? எனக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் செக்க மாட மாதிரி வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா நான் கேட்காம இருந்திருப்பல்ல. அதை விட்டுட்டு பெருசா என்கிட்ட பேசுங்க. நிறுத்துடி, ரொம்ப பேசுற. போயிடு. நான் எங்க போறது? நான் உங்களை நம்பி வந்தவ. போய் சொல்லாத. என்ன நம்பி வந்தவளா நீ? அப்ப எனக்கு பிரச்சனை வந்தப்ப என் வீட்டுல திருடி உன் வீட்டுக்கு அடமான வச்ச அந்த நகைய திருப்பி என்கிட்ட கொடுக்கல, அப்படியே பதுக்கிட்டியே.
இப்ப கூட கவலைப்படாதீங்க. வாங்க மாமாக்கு ஆறுதல் இருப்போன்னு நல்லபடி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ற நீ இல்லையே. வாங்க இந்த வீட்டுட்டு ஓடி போயிடலாம் சொல்ற. இத்தனை நாள் உன் கூட குடும்பம் நடத்தின பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். சுயநல பிசாசு பிசாசு. நாளைக்கு என்னால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சா என் தலையில தூங்கும்போது கல்ல போட்டு கொன்றுவேன். என் கண்ணு முன்னாடி இருக்காது. போ. டேய் நடிக்காத. கண்ணீர் போலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். போ போ. நீ போக மாட்ட. நீ ரத்தத்தை உரியிற அட்டைப்பூச்சி. உன்னை தட்டி விட மறுபடி கெட்டியா வந்து பிடிச்சுக்குவ. நான் போறேன். இதை துரத்திட்டு வராத.